நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. பிருஷ்டம் த்வதர்மயிக தேவமனசுதம் சோ அவ்யக்தமேவ ஹிருதயம்புஜம் அம்புஜாக்ஷ குக்ஷிக்ஷமுத்ரநிவகாம் வசனம் து சந்தேக சேப பிரஜாபதிரசௌ பிருஷணோ ச மித்ரகாம். நாராயணியத்தினுடைய 6வது தசகத்துல 6வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் முடிச்சார். பகவானுடைய விராட் ஸ்வரூபங்களை வர்ணிக்கக்கூடிய அழகாக பகவானுடைய ஒவ்வொரு அவயவங்கள்லேருந்தும் எதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை அந்த அவயவங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளோட நாங்க புரிஞ்சுட்டு வர்றோம். அப்படின்றதுதான் பகவான் இந்த குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு அனுகிரகம் பண்ணி இந்த தசகத்துல அனுபவிக்கக்கூடிய அழகு. அதே சந்தர்ப்பத்துல நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய ஏரியான புழல் ஏரி, அதனுடைய அந்த ரெட் ஹில்ஸ் பஸ் நிலையம் மார்க்கெட்டுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய PWD காலனி என்ற தெருவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்கிற ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருக்கோயிலில் நாம் இப்போது ஸ்ரீகிருஷ்ணனுடைய அழகான மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இந்த கோயிலை வலம் வந்து நாம் இதோ மூலவருடைய தரிசனத்திற்காக உள்ளே நுழைகின்றோம். ஜெய விஜயர்களான துவாரபாலகர்கள் நம்மை வரவேற்க இதோ பகவானுடைய மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கதவிலேயே பல மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். ஆகா, ரங்கநாதனும் இங்கு நமக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு புறம் கண்ணன் ராதாகிருஷ்ணனாக நமக்கு சேவை சாதிக்கின்றார். அங்கும் அவர் சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டிருக்க காளிய நர்தனனான கண்ணனும் பாம்பின் மேல் அழகாக நமக்கு காளிய நர்தன காட்சியோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு வைபவம். இங்கும் இந்த கதவில் 2 நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே வாயில் காப்பாளனே என்ற ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்த 2 துவாரபாலகர்களுடைய திவ்ய தரிசனம். அவர்கள் கூட சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு தங்களுடைய திவ்ய ஹஸ்தத்திலே கதையை வைத்துக் கொண்டு நம்மை வரவேற்கின்றார்கள். அது மட்டுமா, வேணுகோபாலனான கண்ணன் அரவணைக்கப்பட்ட மாட்டுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்யமான ரூபத்திலே நாம் இந்த தரிசனத்தை அடைந்து இதோ மூலவரை தரிசிக்க துவங்கிவிட்டோம். ஆகா, ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத கண்ணன். இவருக்கு இங்கு தனி விமானமும் அமைய பெற்றுள்ளது. 5 கலசங்கள் அந்த விமானத்திலே அமைந்திருக்க வேணுகோபாலனாக கண்ணன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான வைபவம். கல்பதித்த கிரீடத்தை தான் தலையிலே சார்த்திக் கொண்டு சற்றே சாய்ந்து கொண்டு உயர்ந்த கர்ணபத்திரங்களுடன் தன்னுடைய கண்ணை திறந்து கொண்டு வாருங்கள் என்று நம்மை வரவேற்க இதோ பகவானுடைய அதரத்திலே அழகாக அவன் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புல்லாங்குழலுடைய திவ்ய தரிசனம். சதுர்புஜங்கள், அதிலே 2 புஜங்கள் இவன் புல்லாங்குழலை வாசிப்பது போல அமைந்தாலும் மற்ற 2 புஜங்கள் சங்கு சக்கரத்தோடு, வெறும் சங்கு சக்கரம் அல்ல, கல்பதித்த அழகான திவ்யாபரணங்களாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான சங்கு சக்கரம் கல்பதித்த திருக்கோலத்தோடு நாம் தரிசித்து தாமரை பீடத்தின் மேலே தனது வலது திருவடியானது இடது திருவடி மேல் தாங்க பின்னால் இந்த வேணுகோபாலனான மூலமூர்த்தியான கண்ணனை அழகான பசுமாடானது அரவணைத்துக் கொண்டிருக்கின்றது. பசுமாடனுடைய திவ்ய தரிசனம் திருமுகம் மட்டுமல்ல, நமக்கு உயர்ந்த இந்த தை வெள்ளிக்கிழமையிலே பசுமாடுடன் கண்ணன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அந்த பசுவினுடைய திருவடி, அதனுடைய கால்களையும் கண்ணனுடைய திருவடியோடு நாம் சேர்த்து அனுபவிக்கின்றோம். அகன்ற கண்களோடு பசுமாடும் நம்மை நோக்க ஆச்சரியமான திவ்ய தரிசனம். அது மட்டுமா, ருக்மிணி பிராட்டி ஒருபுறம் சௌகந்திகா புஷ்பத்தோடும் ராதா பிராட்டி மற்றொரு புறம் தாமரை புஷ்பத்தோடும் திறந்த கருணையான கண்களோடு உயர்ந்த திலகத்தை தான் சார்த்திக் கொண்டு இந்த திவ்ய தம்பதிகள் விசேஷமான ஹாரத்தியோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான வைபவத்தோடு நாம் இதோ 7வது ஸ்லோகத்திற்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரி வர்ணிக்க தொடங்கிவிட்டார். பிருஷ்டமோ தர்ம இக தேவ மனசுதாம்சு அவ்யக்தமேவ ஹிருதயம்புஜமோ அம்புஜாக்ஷ. கிருஷ்ணா,
உன்னுடைய பிருஷ்டம், அதாவது உன்னுடைய சரீரத்தினுடைய பின்பாகம் இருக்கின்றதே, அந்த பின்பாகத்திலே அதர்மமானது உன்னால் சிருஷ்டிக்கப்படுகின்றது, அதர்மமானது அடங்கி இருக்கின்றது. சத்தியம் தர்மம் எல்லாவற்றையும் முன்னால் வைத்துக் கொண்டு பிருஷ்டபாகத்திலே அதர்மயிகதேவ மனசுதம் அதர்மத்தை நீ வைத்துக் கொண்டு எங்களுக்கு என்ன உணர்த்துகின்றாய்? வாழ்க்கையிலே தர்மவானாகவும் சத்தியசந்தனாகவும் இருக்கக்கூடியவன் நேராக வாழ்க்கையிலே நடந்து கொள்வான். அதர்மத்தை பின்புறமாக சத்தியம் அல்லாத வழியிலே ஒருவன் செய்வான் என்பதை நீ உணர்த்துவதற்காக அன்றோ உன்னுடைய பின்புறத்திலே அதர்மத்தை நீ சிருஷ்டித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். அதே சமயத்தில் உன்னுடைய மனமானது சந்திரனாக அமைந்திருக்கின்றது. ஆண்டாள் நாச்சியார் ஒரு திருக்கண் சந்திரன் என்று திருப்பாவையிலே வர்ணித்தாள் என்று நாம் குறிப்பிட்டோம். ஆனால் இங்கு நாராயண பட்டத்ரி இகதேவ மனசுதம் சோ அவ்யக்தமேவ ஹிருதயம் புஜமம்புஜாக்ஷ. கிருஷ்ணா, உன்னுடைய ஹிருதயம் இருக்கின்றதே, எங்களுக்கு ஹிருதயமானது உன்னால் சிருஷ்டிக்கப்பட்டது. எங்களுடைய ஹிருதயத்திலே உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன் என்று நீ ஆவாகனமாக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உன்னுடைய இதயமே ஒரு தாமரை. அந்த இதயமாகிய தாமரை ஹிருதயம் புஜாக்ஷ, அழகான பதம். நாராயண பட்டத்ரி, உன்னுடைய தாமரை போன்ற இதயத்தை கொண்ட கண்ணா, முக்குணங்களின் சமநிலையான மூல பிரகிருதியானது, முக்குணங்கள் நமக்கு நினைவுக்கு இருக்கும், சத்வம் ரஜோ சமஸ் என்ற இந்த முக்குணங்கள் இருக்கின்றதே, அந்த முக்குணங்களே தாமரை இதழ்களாக தான் விரிந்திருக்கின்றது என்று ஏற்கனவே கடந்த தசகத்தில் பட்டத்ரி குறிப்பிட்டார். அதையே இங்கு சுருக்கி அவ்யக்தமேவ ஹிருதயம் புஜமம்புஜாக்ஷ, தாமரை கண்ணா, உன்னுடைய இதயமாகிய தாமரையில் முக்குணங்களாகிய இதழ்கள் சமநிலையிலே ஒரே அளவோடு விரிந்திருக்கக்கூடிய காட்சி. அந்த ஹிருதயத்தை தரிசித்த நான் சற்று என்னுடைய கண்ணை குருவாயூரப்பா கீழே இறக்கின்றேன். உன்னுடைய அழகான உதரம், அதாவது உன்னுடைய வயிற்று பகுதி இருக்கின்றதே, அந்த வயிற்று பகுதியிலே குக்ஷிக் சமுத்திர நிவகா வசனும் துசல்யே, குக்ஷிகி சமுத்திர நிவகா, 7 சமுத்திரங்கள், உன்னால் படைக்கப்பட்ட அத்தனை கடல்களும் உன்னுடைய வயிற்றிலே அடங்கி இருக்கின்றன. ஊழியின் இறுதி இரோயிலோ என்ற அனைத்து உலகமும் கண்ணனாக நீ வடபத்ர சாயியாக ஆளிலை மேல் படித்திருக்கும் போது உன்னிடத்திலே அடங்குவது ஆச்சரியமல்ல. கடல் எங்கிருந்து படைக்கப்பட்டது? குக்ஷிக் சமுத்திர நிவகம், உன்னுடைய வயிற்றிலிருந்து உற்பத்தியாகின்றது என்று பட்டத்ரி இந்த தசகத்திலே சமுத்திரத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு அழகு நாராயணியத்திலே நாம் சொல்ல வேண்டிய விஷயத்திற்கு அவ்வளவு பொருத்தமாக குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் நமக்கு அமைந்து விட்டதாம். ஆம், சமுத்திரம் என்றவுடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது குக்ஷிக் சமுத்திர நிவகா. அதாவது இந்த தை மாதத்திலே, இந்த வருடத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், வரக்கூடிய அமாவாசையானது, அதாவது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமையன்று காலையிலே அமையவிருக்கக்கூடிய அமாவாசை மகோதய புண்ணிய காலம் என்று கொண்டாடப்படுகின்றதாம். அதற்கும் பகவானுடைய சமுத்திர சிருஷ்டிக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு தோணலாம். அந்த மகோதய புண்ணிய காலத்திலே நாம் சமுத்திரத்திலே கடலிலே நீராடினோமே ஆனால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகின்றது என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட உயர்ந்த அமாவாசை, அதாவது இந்த மகோதய புண்ணியகாலமானது தை மாதமாக வந்து தை மாதத்திலே வரக்கூடிய அமாவாசையானது திங்கட்கிழமையிலே வந்து அன்று திருவோண நட்சத்திரமாக அமைய வேண்டுமா. அவ்வாறு அமைவது என்பது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் அமையும். ஒவ்வொரு ஆண்டும் அது அமையாது. பல ஆண்டுகள் இந்த மகோதய புண்ணிய காலத்திற்காக நாம் இந்த திங்கட்கிழமையை விட்டால் மீண்டும் காத்திருக்க வேண்டி இருக்கும். அவ்வாறு திங்கட்கிழமை, திருவோண நட்சத்திரம், தை மாதம், அமாவாசை, உத்தராயணம் என்ற அனைத்தும் சேர்ந்த இந்த ஒரு தினம் மகோதய புண்ணிய காலம். நதி இருப்பவர்கள் நதியிலே நீராடலாம், சமுத்திரம் அமையப்பெற்றவர்கள் சமுத்திரத்திலே நீராடி தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணாதிகள் செய்வது இந்த காலத்திலே விசேஷம். எந்த முன்னோர்களுக்கு? யாராவது ஒருவர் கவனக்குறைவாக ஏதாவது தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ திதியோ கொடுக்க மறந்திருந்தால் கூட
இந்த மகோதய புண்ணிய காலத்திலே செய்து விட்டார்களே, ஆனால் அவ்வாறு செய்யாத பாவங்கள் எல்லாம் இதிலே அடிபட்டு பிதர்களுடைய அனுகிரகமானது அவர்களுக்கு ஏற்படும். சரி, இதை எங்கே செய்ய வேண்டும்? குக்ஷிக்ஷமுத்ர நிவகாகம், குருவாயூரப்பனால் படைக்கப்பட்ட சமுத்திரம் எங்கிருக்கின்றதோ அங்கு செய்ய வேண்டும். பாரத தேசத்திலே அதுவும் முக்கியமாக மகான்கள் குறிப்பிடுவது ராமநாதபுரத்தை ஒட்டியுள்ள திருப்புல்லானி என்று அழைக்கக்கூடிய சேதுக்கரையிலே நாம் செய்யலாம். சேதுக்கரையில் கூட இந்த வருடத்திலே உத்தமமாக ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள், ஸ்ரீமத் அழகிய சிங்கர் உள்ளிட்ட பல மடாதிபதிகள், யதிவரர்கள் புண்ணியத்திற்கு அவர்கள் தரிசனத்தின் மூலமாக புண்ணியத்தை சேர்ப்பதற்காக அந்த இடத்திலே நமக்கு அனுகிரகிக்க இருக்கின்றார்கள். அவ்வாறு அங்கு செல்ல முடியாதவர்கள் சென்னையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை என்று அழைக்கக்கூடிய மாமல்லபுரம் என்று நாம் சொல்லக்கூடிய மகாபலிபுரம் கஷேத்திரத்திலே புண்டரீக புஷ்கரணியிலே நாம் முதலில் நீராடலாம். அங்கு அன்று விசேஷமாக சூரிய உதயத்திற்கு முன்பாக கருட வாகனத்திலே ஸ்தலசயன பெருமானும் திருமலவெந்தை ஆதிவரக பெருமாளான ஞான பிரானும் பூதத்தாழ்வாரோடு கருட வாகனத்திலே திருக்கடல் மல்லை சமுத்திரத்திற்கு அடைய இருக்கின்றார்கள். சக்கரத்தாழ்வாருக்கும் சக்கர ஸ்நானம் உண்டு. தீர்த்த வாரியும் அங்கே அமைய பெற்றுள்ளது. அங்கு இந்த எம்பெருமான்களை திருக்கடல் மல்லையிலே நாம் அங்கும் தரிசித்து மகோதய புண்ணிய காலத்தினுடைய பலனை நாம் அடையலாம் என்பதை, நாராயணியத்தை நாம் திங்கட்கிழமை இந்த விஷயத்தை சொன்னால் அது பலன் இருக்காது என்று தெரிந்து கொண்டோ என்னவோ, குருவாயூரப்பன் இந்த ஸ்லோகத்தை சேர்க்கும் போதே நான் படைத்த சமுத்திரம் என்னுடைய வயிற்றில் இருந்து வந்தது, அந்த சமுத்திரத்திலே ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் திருப்புல்லானியிலோ திருக்கடல் மல்லையிலோ நீங்கள் நீராடுங்கள் என்று உணர்த்துவது போல குக்ஷிக்ஷமுத்ர நிவகா வசனம் துசந்தே, அவ்வாறு அந்த சமுத்திர ஸ்நானம் எங்களுக்கு புண்ணியத்தை அளிக்கின்றதே. குருவாயூரப்பா, நீ சமுத்திரத்தை படைக்காவிட்டால் இந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைக்குமா என்று பிரார்த்தனை செய்கின்றார். அடுத்ததாக உன்னுடைய வயரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய உன்னுடைய ஆடை இருக்கின்றதே, அந்த வஸ்திரத்திலே காலை மாலை என்று சொல்லக்கூடிய இரவும் பகலும் சேரக்கூடிய சந்தியா வேலை, அந்த சந்தியா காலமானது ஏற்படுகின்றது. உன்னுடைய சேபத்திலே பிரஜாபதியான பிரம்மாவானவர் அடங்கி இருக்கின்றார். உன்னுடைய அண்டங்கள் அனைத்திலும் மித்திரன் என்று சொல்லக்கூடிய தேவதைகள் சேப பிரஜாபதி ரசோ விருஷணோ சமித்ரகாம், இவ்வளவு பேரும் அடங்கி இருக்கின்றார்கள் என்று இவனுடைய இந்த நிலையை வர்ணித்த பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய அழகின் தமிழ் பாட்டை கேட்டோமே. ஆனால் கண்ணா, பின்புறம் அதர்மமாகும் மனமது சந்திரன் உன்னுடை இதயம் தானும் உன்னரும் பிரதானமாகும், உன்னுடை உதரம் தானும் உயர் கடல் ஆகுமன்றோ, உதரம் தானும் உயர் கடல் ஆகுமன்றோ, உன்னுடை உறுப்பு உலகத்தில் வடிவமாகும் கண்ணாம் என்று பட்டத்ரி பூர்த்தி செய்து 8வது ஸ்லோகத்தை எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற வைபவங்களை இந்த திருக்கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு அறிவிப்பு. மும்பை மாநகர